Assalamualaikum. Hello friends, welcome back to my channel Hair Mindset. இன்னைக்கு நம்மளோட சேனலில் இன்னொரு ரமலான் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இஃப்தார் ப்ரிப்பரேஷன்ஸ், நோன்பு திறக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜூஸ்க்கு வாட்டர்மெலனை சீட்ஸோடு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஜூஸ் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நோன்பு திறக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி எடுத்துட்டால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிடலான்னு எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆப்பிளும் ஒரு ப்ரோமோகிரானட்டும் கட் பண்ணேன். மாமி ஒரு ப்ரோமோகிரானட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் மேகி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபின்னு சொல்லலாம். நான் மேரேஜ் ஆகி மாமி வீட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்ட சாப்பாடு ரெசிபி பார்த்தீங்கன்னா இதுதான். இது நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இப்போ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மேகி முர்த்தபா தான். இந்த ரெசிபி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். இந்த ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு. இன்ஷால்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக எப்படி மேகி ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு மேகி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மேகி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க வடித்து. இப்போ ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா முட்டையாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மேகி முர்த்தபா போடலாம். இல்லை எனக்கு லைட்டாக முட்டை இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு முட்டையிலேயே 3 மேகி முர்த்தபா கூட போடலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 முட்டை வச்சு தான் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டையை இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு நல்லா அந்த முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணணும்னு இல்லை, நார்மலான ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிக்கலாம். எக்கை பீட் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பண்ணி வச்சுருக்க மேகி கொஞ்சம் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைக்கல்லோ பேனோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நல்லா அதில் ஆயில் விட்டுக்கோங்க. இல்லாட்டி அது அப்படியே கருகிடும். ஸோ ஆயில் ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. ஆயில் விட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கதை நான் இந்த மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி முர்த்தபா மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. நான் ஜாஸ்தி ஆயில் யூஸ் பண்ணாமல் போட்டுட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேல தான் எனக்குமே தெரியும் நல்லா ஆயில் யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி பண்ணணும்னு. உங்களுக்கு ஜாஸ்தி ஆயில் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஃப்ளேமை சிம்லே வச்சு தீயாமல் பார்த்து எடுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. நோன்புலாம் திறந்துட்டு இன்னும் கொஞ்சம் முர்த்தபா பண்ண வேண்டியது இருந்து நோன்பு திறக்கிறதுக்காக எனக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டேன். மாமி வெளியில் போயிருக்காங்க. ஸோ மாமிக்கும் அதுக்கப்புறம் தம்பிக்கும் நான் கொடுக்கலை. ஏன்னா இப்போ சாப்பிட கொடுத்தோன்னா டின்னர் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம டின்னராகவே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். மாமிக்கும் தம்பிக்கும் இப்போ பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவோம் இதுக்கப்புறமால. ஸோ அதனால் நம்ம இப்போயே பண்ணி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அது அப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் மாமா இருக்காங்க இல்லையா, என் ஹஸ்பண்டோட அத்தா, அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து இஃப்தாருக்கு கொஞ்சம் ஜாமான் வந்திருந்தது. முர்த்தபா பண்ணதால் நான் அதை எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா நம்ம நோன்பு திறந்துட்டு முர்த்தபா சாப்பிட்றதே நமக்கு ஃபுல்ஃபில்லிங் ஆயிரும். வேறு எதுவுமே சாப்பிட முடியாது. மாமியும் இல்லை இல்லையா. ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். மாமிகிட்ட கேட்டுட்டு நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதில் என்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பிரித்து எடுத்து வச்சுருவோம், பையோட வைக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தப்போ அதில் ஜிகரு தண்டாவும் அதுக்கப்புறம் 2 டப்பா கொத்து பராட்டாவும் இருந்தது. ஸோ ஜிகரு தண்டாவை எடுத்து ஓப்பன் பண்ணி ஊற்றி வச்சுட்டு நானும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வெளியில் வச்சுருந்தேன். மாமி கேட்டுட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்து பராட்டாவையும் அப்படியே வச்சுருந்தேன். மாமி கேட்டுக்கலான்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இஃப்தார் ப்ரிப்ரேஷன்ஸ்க்காக வந்தாச்சு. எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோ எடுக்கும்போது சுத்தமாக முடியல, செம்ம டயர்ட். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பண்ணது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்ஸ் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே சூடு பண்ணி வச்சுருக்கேன் டின்னருக்கு. மாமி பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க.
தம்பிக்கு மட்டும் ஹாட் பாக்ஸில் இருக்குது. தம்பி மாமி கூட இப்போ தொழுவைக்கு போயிடுவான். ஸோ அதுக்கு முன்னால் சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அனுப்பணும். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு சாம்பார் தான் ஆனோம். ஸோ சாம்பார் பண்ணியாச்சு. சைடில் மற்ற இதெல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்புறமா ஒரு பீஸ் கருவாடு ஊற போட்டிருக்கேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி இஃப்தாருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சகர் செஞ்சு நோன்பு வச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே லன்ச் டைம். தம்பிக்கு சாப்பாடு எடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, தம்பிக்கு வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ ஸ்கூல் லீவ் அவங்களுக்கு. தம்பிக்கு எப்போதுமே சாப்பாடு சூடு பண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ என்ன இருந்தாலும் அவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கணுன்னு தான் நினப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சகருக்கு நம்ம சோறு ஆக்கியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நிறையவே சோறு மிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இதை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பிக்கு வந்து இன்றைக்கி இதில் எடுத்து சூடு பண்ணிக்கிட்டேன். எப்போதுமே முடியலைன்னா கூட தம்பிக்கு சாப்பாடு பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்னால் ஈஸியாக என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரெஷ்ஷாக. பட் இன்றைக்கி வந்து சோறு ஜாஸ்தியாக மிஞ்சி போனதால் அதிலே எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு இறால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இறால் ஃப்ரையை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறால் எடுத்து உரிச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி தம்பிக்கு வந்து உரப்பு கம்மியாக இறால் ஃப்ரை பண்ணுவேன், என்னோடய இறால் ரெசிபி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இன்ஷால்லா உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பிக்கு மட்டும் தானே பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட இஷ்டம் தான், அது வந்து எந்த ஷேப்பில் இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். சில டைம் நான் க்யூபாக கட் பண்ணுவேன், ஸ்லைஸாகவும் கட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னாலே தெரியும், அப்போ சட்டி இது வந்து ஒழுங்காக அப்போ வர மாட்டேன்ருச்சு, வீணாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வேறு எதுக்காவது தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அடுப்பில் வச்சாச்சு சட்டியை. ஸோ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தம்பிக்கு மட்டும் கொஞ்சமான குவான்டிட்டியில் பண்ணுறதால வெங்காயத்துக்கு வந்து உப்பு போட்டு வதக்க வேண்டியது இல்லை, ஏன்னா டக்குன்னு இது வதங்கிருச்சு எனக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா ஒரு 4 வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வதக்கும் போதே அந்த இறால் நல்லா சுருண்டு வரும். அப்படி வந்ததுக்கப்புறமால இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இறால் சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லையா. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தம்பிக்கு பண்ணுறதால நான் எல்லா மசாலாவுமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மசாலா தான் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் கிளிப்பிங்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தம்பிக்காரவே காரம் சேர்க்காமலும் பண்ணால் அதே பழகிடும்னு சொல்லிவிட்டு இப்போ காரம் ஓரளவுக்கு நல்லாவே சேர்த்து தான் தம்பிக்கு கொடுத்துட்டு வரேன். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா இறாலை வந்து சிம்மில் வந்து கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைட்டாக வந்து ஒரு தண்ணி இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், ஆயிலியாக தண்ணியாக. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அமர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பரான இறால் ஃப்ரை ரெடி. ஆனம் சகருக்கு வச்சுருந்த சாம்பார் வச்சு தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டேன். இது ஈவினிங் அம்மா பழமும் வாடாவும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க மாமி வீட்டுக்கு. இது எங்கள் ஊர் சைடு வழக்கம். நோன்பு அப்போ சம்மந்தி வீட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து விடுவாங்க. இது மாதிரி ஃப்ரூட்ஸ் வரும், அப்படி இல்லைன்னா சாப்பாடு பண்ணி கொடுத்து விடுவாங்க, அப்படி இல்லைன்னா கொத்து பராட்டா ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து விடுவாங்க. அம்மா ஃப்ரூட்ஸும் வாடாவும் கொடுத்து விட்டாங்க. ஸோ அதுதான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன்.
ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்குமே பெருசாக அந்த ப்ரிப்பரேஷன்ஸும் இல்லை. ஏன்னா நேற்றுக்கு கட் பண்ணி வச்ச மாதுளம்பழம் இருந்தது, அதுக்கப்புறம் அம்மா வாடை வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் பிளாச்செல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் ஜூஸ் மட்டும் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நேற்றுக்கு கொத்து பரோட்டாவும் இருந்தது. ஸோ இருந்ததை வச்சு இன்றைக்கி நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குட் நியூஸ் இருக்குது. ரொம்ப நாளாக இது எப்போ மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் அல்லாஹ் எனக்கு நினச்சி பார்க்காத நேரத்தில் மிராக்கிளாக நிறைவேற்றி கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் அது என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகில் தெரிஞ்சிடும். இந்த வீட்டில் இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய கடைசி விலாகாக கூட அது இருக்கலாம். இதில் இருந்து என்ன குட் நியூஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இன்ஷா அல்லாஹ் அந்த குட் நியூஸோட உங்களை அடுத்த விலாகில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.